ஹலோ காய்ஸ், வணக்கம். ஹேர் பேக் போட்டுடலாமா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மண்டை ஃபுல்லாக டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால இன்றைக்கி ஹேர் பேக் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கிளம்பிட்டேன் எங்கள் பாட்டி வீட்டுக்கு. போய் கருவேப்பு தலை, செம்பருத்தி பூ, கரிசலாங்கண்ணி எல்லாம் பொறிச்சிட்டு இருந்தேன். கரிசலாங்கண்ணி பக்கத்துலேயே வந்து காக்கடா செடி வந்து முளைச்சிருந்துச்சு. ஸோ அது சின்னதாக இருக்கிறதுனால பிடுங்கிட்டேன். எங்கள் வீட்டில் நெட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு. செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ வீட்டு பக்கத்தில் தான் இடமே இல்லை. நேற்று தான் ஒரு செடி வந்து பிடுங்கி நெட்டினேன். அது என்ன செடினா உருளைக்கிழங்கு வந்து தூக்கி வீசியிருந்தோம். அது செடியாக முளைச்சிருந்துச்சு. அதை பிடுங்கி நெட்டிட்டேன். அது பக்கத்துலேயே காக்கடா செடி நெட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது என்ன செடின்னு தெரியல. எங்கள் அம்மா ஒரு செடி தான் நெட்டினாங்க. இவ்வளோ நிறைய வந்துருச்சு. மறுபடியும் ஒரு காய் வந்து காய்ச்சி இருந்துச்சு. ஸோ அதை தூக்கி மறுபடியும் அரிசிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இந்த மரத்துலேருந்து தான் வந்துச்சு. ஹேர் பேக் தேவையானதெல்லாம் எங்கள் அம்மா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே ஃபேஸ் பேக் போட்டுடலான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஒரு பொடி கொடுத்தா. அது ஃபுல்லாமே அவளே தயாரிச்சிருந்தான். ஸோ வந்து நான் அதை வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை போட்டுட்டு உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மா கொண்டு வந்துட்டாங்க. அதை அப்படியே போடாமல் வடிகட்டி போட்டால் தான் வந்து சக்கையெல்லாம் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் முடியில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். அவ்வளோதான்.